Hello artists, welcome to Baika 3D Studios. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் மாமன் தான் பண்ண போகிறோம் in just 15 minutes. ஃபஸ்ட்டு பிளண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிஃபால்ட் கியூப் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த என்வாமெண்ட் நம்ம வெறும் பேசிக் ஷேப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். சைடில் ஒரு பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷேடர் எடிட்டராக மாற்றிடுவோம். ஸோ இந்த ஃப்ளோருக்கு இந்த பிளேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மேலே மூவ் பண்ணி வச்சிடலாம். ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எமிஷன் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரெண்டர் வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ எமிஷன் ஷேடரில் போயிட்டு நம்ம எமிஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த லைட் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைட் விசுவலாக இருக்கும். பட் இப்போது ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் ஈவியில் இருக்கோம். ஸோ நம்ம அதை சைக்கிள்ஸை மாற்றிடலாம். சைக்கிள்ஸை மாற்றினோடனே உங்களுக்கு லைட்டிங் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளோரில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ளோரோட மெட்டீரியலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ரஃப்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த ரஃப்னஸ் வேல்யூ கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராக ஷைன் ஆகும். ஸோ பேஸ் கலர் ஃபுல்லாக நான் பிளாக் ஆக்கிடுறேன். ஸோ பேஸ் கலர் தேவையில்லை. ஸோ ரஃப்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வரும் ஜஸ்ட் பிளெயின் ஒரே வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நான் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறேன். நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி இதோட கலரை வந்து நம்ம ஜஸ்ட் ரஃப்னஸில் போடுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரஃப்னஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கணுன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் தெரியும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ஸாக இருக்குல்ல, ஸோ இது அந்த டெக்ஸ்சரு. ஸோ இதோட ஸ்கேலை நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம். ஸோ 10 கொடுத்துட்டு இதோட டீட்டெயில்னு ஒரு ஸ்லைடர் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாகும். அதையும் நான் வியூவரில் காட்டுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக். ஸோ டீட்டெயில் வந்து நம்ம கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். டீட்டெயில் அதிகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாப்பப் ஆகும். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூஸை நான் வந்து இன்னும் கான்ட்ராஸ்ட் ஏற்றுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு லெவல்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம கலர் ரேம்ப் பண்ணுவோம். அந்த கலர் ரேம்ப் பண்ணல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம அதோட வேல்யூஸை வந்து நம்ம இன்னும் டார்க் ஆக்கிக்கலாம். லைக் ஸ்மூத்தாக இருந்தது பூரா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாகத்து கொஞ்சம் லெவல்ஸ் மாதிரி இது கொஞ்சம் ப்ளே பண்ணோம். ஸோ டீட்டெயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி ஸ்கேலையும் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் அது ரெண்டரில் பார்க்க இப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம எமிஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வேரியேஷன்ஸ் கிளியராகவே தெரியும். ஸோ கொஞ்சம் இடத்துல ரஃபாக இருக்கும், கொஞ்சம் இடத்துல வந்து நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒரு ரஃப்னஸ் வேரியேஷனுக்காக. ஸோ இந்த ஸ்கேல் வந்து எப்படி கரெக்டாக இருக்கும்னு நம்ம எப்படி செக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மேனிக்யூன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு மேனிக்யூன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மேனிக்யூனை வச்சு தான் நம்ம எப்பயுமே வந்து ஸ்கேல்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப் ஸ்கேலில் இருக்கணும் எல்லாமே. ஸோ அதனால் அந்த பிளேனை நான் இன்னும் நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேமரா ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு விஷுவலாக பார்க்கறதுக்கு. ஸோ ஷிஃப்ட் ஏ கேமரா. ஸோ கேமரா வந்து இப்போ இந்த ஆங்கிளில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இதே ஆங்கிளில் வைக்கிறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 0 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்னாப் ஆகிக்கும் கேமரா. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ப்ரொபோர்ஷன் மாற்றிடலாம். ஸோ இது வந்து ஃபுல் லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்குது. நான் அதை இப்போ போர்ட்ரேட் மாற்றுறேன். அது வந்து நம்ம இந்த கேமரா செட்டிங்ஸ் இல்லை 2 செட்டிங்ஸ் போயிட்டு NATP. ஸோ இது வந்து ஒரு மொபைல் ரெசல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது நான் எல்லாத்தையுமே வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு சீனில் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த ரஃப்னஸ் வேரியேஷன் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த கேமராவோட செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து ஒரு கம்மியாக வச்சுக்கலாம், ஒரு 30 சம்திங் வச்சு நம்ம கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம். 25 இதுவுமே டோட்டலி உங்களோட விருப்பம் தான். ஃபோக்கல் லென்த்து நம்ம என்ன வேல்யூ வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சீன் ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேனிக்யூன் லைட்டாக நான் மூவ் பண்ணி வச்சிட்றேன். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ இந்த எமிஷனையும் நான் ஹைட் பண்ணி வச்சிட்றேன்.
அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கலாம். ஸோ கியூப் எடுத்து அதை நான் ஜஸ்ட்டு மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சுறேன். நல்லா ஸ்கேல் பண்ணி வச்சுறேன். ஸோ இதுதான் நம்மளோட எமிஷன் ஷேடு. ஸோ இந்த எமிஷனோட கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளெயின் ஒயிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரெட் கலர்லையோ சம்திங் ஏதோ ஒரு கலரில் மாற்றிக்கிறேன். சாரி, இது பேஸ் கலரு, எமிஷன் கலர் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெட் கலர் மாற்றோம்னா அது ஃபுல் ரெட் ஆகும். ஸோ இவ்வளோ எமிஷன் தேவையில்லை, லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளெயின் கலராக இருக்குது. ஸோ இது நான் வந்து ஒரு பேஸ் கலர் கொடுக்க போகிறேன். பேஸ் கலர் மீன்ஸ் ஒரு இமேஜ் செக்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி உங்களுக்கு வரலன்னா நோட் ரேங்க்லர்னு ஒரு ஆட்-ஆன் இருக்குது. ஸோ அந்த ஆட்-ஆன் வந்து ப்ரெஃபரன்ஸில் இருக்கும். நோட் ரேங்க்லர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆட்-ஆன் வரும். ஸோ அந்த ஆட்-ஆன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் செக்ஷன் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேஸ் கலரில் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நான் அது எமிஷன் கலர்லேயே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி அந்த கலர் வந்து நம்ம ஆல்ஃபாலையும் போட்டுடலாம். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்க்குறது வந்து நம்ம அடியில் இன்னொரு பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரு இன்னொரு பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம யூவியாக மாற்றிக்கலாம். ஸோ யூவி எடிட்டர் போயிட்டு இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து அந்த இமேஜ் டெக்ஸ்சர் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம அன்ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் அன்ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் டிவி ப்ரொஜெக்ட் கொடுக்குறேன். அப்படிலாம் கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதான் யூஸ் பண்ண இமேஜ் டெக்ஸ்சரு. ஸோ நம்ம பேஸ்கில் ஆட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்ஃபோல்ட் பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இதோட ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு ஃபேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுறப்ப இன்சர்ட் ஆகாது, ஏன்னா இது எல்லாமே ஒரே கியூப் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து இண்டிவிஜுவல் ஃபேஸஸாக நம்ம மாற்றணும். ஸோ இண்டிவிஜுவல் மாற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இன்சர்ட் பண்ண வேணாம், லைட்டாக இன்சர்ட் பண்ணால் போதும். இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் அந்த ஃபேஸை. எக்ஸ்30 ஃபேஸஸ். ஸோ டெலிட் பண்ணோன்னா அந்த கியூப் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ கேமரா ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டர் வியூவில் போய் பார்த்தா ஸோ இதில் வந்து மிக்ஸ் கலர்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் கலர்னு ஒரு நோட் இருக்குது, அதை நம்ம சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எமிஷன் வேல்யூ நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 வச்சுக்கலாம். பியோட வேல்யூ என்னெல்லாம் மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வந்து மாறும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிண்ட் ஆட் பண்ணுற மாதிரி. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேர்ல்டோட லைட்டிங் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அந்த நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் வேர்ல்டு மாற்றிட்டு ஸோ இது நம்ம 0 மாற்றிக்கலாம் ஸ்ட்ரென்த்தை. ஸோ 0 போட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எமிஷனோட வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 10 கொடுத்தோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதே கியூப்பை திருப்பி டூப்ளிகேட் போட்டு அதை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். திருப்பி அதே கியூப்பை மறுபடியும் ஷிஃப்ட் D கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டு இன்னும் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கியூப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம F தட்டோம்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ திருப்பி நம்மளுக்கு ஃபுல் கியூப் வந்துடும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வேறு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஸோ இதே நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு மெட்டீரியல் எமிஷன் 2 ஓகேவா. ஸோ இதுக்கு நான் சேம் டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே டெக்ஸ்சர் தான். இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எமிஷனில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ஃபாஸ்லையும் எமிஷன்லையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட கலர் வந்து நான் ஜென்ரலாக வந்து இதே வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ இதோட கலர் நம்ம மாற்ற வேணாம். அதே மாதிரி சென்டரில் இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம எமிஷனை கொஞ்சம் பெனில் வச்சு இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துடலாம். ஸோ இந்த எமிஷன் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் இருக்க எமிஷன் தான் நான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபாஸில் ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கலர் ரேம்ப் ஒன்று ஆட் பண்ணி இது இல்லை
இந்த மிக்ஸ் கலரு கிளிக் பண்ணி இதில் வேணாம், இது கலர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆல்ஃபாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஆட் பண்ணுறோம்னா நம்ம எவ்வளோ விசிபிளாக இருக்கணுன்றதை நம்ம இதில் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்டாக அந்த எஃபெக்ட் தெரிஞ்சால் போதும். ஸோ எனக்கு வந்து இந்த இன்னர் சைடில் இருக்க இந்த கியூபோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம குறைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஷேடர் மோட் போயிட்டு இதை ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் லூப்ஸில் போயிட்டு செலக்ட் பார்டர் லூப்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்டரில் இருக்க எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ கார்னர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். நம்ம ஒன்று எட்ஜ் லூப் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம டபுள் டேப் ஜி தட்டணும்னா இதை வந்து நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாம், எட்ஜ் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம விட்டுலாம். ஓகே, ஸோ இது ஓவரால் சீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் எல்லா கியூபையும் செலக்ட் பண்ணி ஓவராலாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே டோட்டலாக நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நம்மளுக்கு எதுக்கும் சூப்பர் நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டோட்டலி இது வந்து யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அதை ப்ளே பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம மிக்ஸ் ஷேடு கொடுத்துடலாம், மிக்ஸ் கலர் ஷேடு. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம பியில் வந்து ஜஸ்ட் ஒரு இதே மாதிரி ரெட் கலர் கொடுத்துடலாம். ஸோ ஓவரால் சீன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மால் வேரியேஷன் தான் கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் ரொட்டேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஓவரால் இந்த 3 கியூபை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். பேசிக் ரொட்டேஷன் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிஸில் கொடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் ஜி ஆக்சிஸில் பண்ணிட்டேன், அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுவுமே நீ எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். கேமரா கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணி இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கியூபியும் நம்ம சென்டரில் இருக்க கியூபியும் நம்ம ஜஸ்ட்டு சும்மா ரொட்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட வேரியேஷன்ஸ் தான் டோட்டலாகவே. செலக்ட் பண்ணி சென்ட்ரல் கியூபுக்கு மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு அதிக நம்பர் கொடுத்துட்றேன் எமிஷனுக்கு. அண்ட் இதுக்கெலாம் நம்ம கம்மியாக கொடுத்துடலாம். ஸோ கீழே இருக்கிற ஃப்ளோரில் இன்னும் நம்மளுக்கு இன்னும் நாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நான் இன்னும் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அதை. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அசட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஸ்கெட்ச்ஃபேப்ல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் 2 மாடல்ஸு. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நான் ஸ்கெட்ச்ஃபேப்ல வந்து டவுன்லோட் பண்ண அந்த மாடலு. ஸோ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரீஆக்சஸை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அதை பின்னாடி லைட்டாக மூவ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு மாடலில் வந்து ஸ்கெட்ச்ஃபேப் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த மாடல் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்ச் மாதிரி சைடில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்கெட்ச்ஃபேப் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஆர்ச் மாடலு. ஸோ இதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம சைட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ சீனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்ஷன் தான் கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஓவர் டெப்த் இருக்கும். ஸோ இதை நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே ஆச்சு நான் டூப்ளிகேட் போட்டு அந்த சைடு வச்சிடறேன். ஸோ ஒய் எக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆர்ட் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடல்ஸ் வந்து இவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் இந்த வால்யூம்னு சொல்லுவாங்க, வால்யூம் ஸ்கேட்டர் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். கியூப் ஆட் பண்ணி இது ஜஸ்ட்டு இந்த என்வாயன்மெண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த வியூ பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது நம்ம வியூ கோட் டிஸ்பிளேல போயிட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்சருக்கு பதிலாக நம்ம பவுன்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கியூப் வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு நம்ம பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃபாக நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ அது பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வால்யூம் ஸ்கேட்டர்னு ஒரு நோட் இருக்கும். ஸோ இந்த வால்யூம் ஸ்கேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வால்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட டென்சிட்டி ஓவராக இருக்குது. ஸோ அந்த டென்சிட்டி வந்து நான் முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 0.02 வச்சுக்கிறேன். ஸோ வச்ச உடனே உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்வாயன்மெண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக காட்டும்.
ஸோ அன்ஐசோட்ரோபிக் வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு 0.85 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எப்படின்னா நம்ம எமிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ உங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் நான் இமேஜ் ஆட் பண்ணி அதில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம வேணும்னா நம்ம ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் எடிட் மோட் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் சும்மா எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் அந்த சைடில் இருக்கிற அந்த பில்லர்ஸ்லாம் தெரியல. ஸோ அதனால் நான் இன்னும் எமிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஓவரால் சீன் வந்து பார்க்க எப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டர் இமேஜ். ஸோ இதனோட ஃபஸ்ட்டு டியூட்டோரியல். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன டாப்பிக்கில் எடுக்கலாம்னு சொல்லி அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் அடுத்த ஃபாலோயிங் டியூட்டோரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபோட்டோஷாப் லைட்டாக காம் பண்ணோன்னா அந்த இமேஜ் பார்க்க எப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.